நிறைய நிறைய பேர் வந்து வால்பாறை வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வரைக்கும் போவீங்க. ஆனால் வால்பாறையிலேருந்து அதரப்பள்ளி ஃபால்ஸு மேக்ஸிமம் போக மாட்டாங்க. புதுசாக வரவங்களுக்குலாம் தெரியாது. ஆனால் ரெகுலராக வந்து வால்பாறை வர்றவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஒரு 40 கிலோமீட்ரு அது நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நல்லா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். பைக்கில் போனீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த அவங்க சொல்கிற டைமிங்குள்ளே போய்க்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுதான். ஆனால் யானையெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக பார்த்து தான் போகணும். இப்போ அந்த பைக்கில் ஒரு போயிட்டுருக்குற அந்த பிளேஸ் தான் வந்து அதரப்பள்ளி போகிற ரூட்டு. ஆனால் அது வால்பாறைக்குள்ளே தான் இருக்கிறோம். பாருங்கள், அந்த போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா காட்டெருமை கூட்டம் ஒன்று பார்த்தோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது. பாருங்கள், இது வந்து இதுவும் போகிற வழியில் உள்ளது தான். பார்க்க நல்லா இருந்தது. இந்த டேமு ஃப்ரண்டில் இருக்க அந்த டேமு, இதுதான் அந்த டேம். இதை தாண்டினதுக்கப்புறம் தான் இப்போ இவர் போயிட்டுருக்கிறது அந்த அதரப்பள்ளி ரூட்டு. இதுக்குலாம் நீங்கள் போனீங்கனாலே அந்த பைக்கில் போனீங்கனாலே அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். உண்மையுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது, த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஆனால் நைட்லலாம் போகாதுங்க, ரொம்ப அன்சேஃபு. நல்லாயிருக்கும். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து லைட்டாக தான் வரும். நல்லாயிருக்கும். ஆனால் போகிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆனால் ரோடெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த பிளேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ரோடெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பாருங்கள், நாங்களும் அப்படியே ஒரு இதுக்கு தான் போனோம். நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் இது பண்ணணுன்ட்டு தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். உண்மையுமே ஒரு சூப்பர் பிளேஸ். இது வந்து இந்த மெயின் ரூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கிட்டு கொஞ்சம் ரூட் நல்லாயிருக்கும். அதை தாண்டினதுக்கப்புறம் அது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் வந்துடும். அது இந்த பிளேஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு மாதிரி எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்க, த்ரில்லிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்க. போய் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும். எங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் அந்த அதரப்பள்ளி ஃபால்ஸு போகிற அந்த தண்ணி, அந்த இந்த பாலத்துக்கு அடுத்து தான் அது வரும். இது ஃபால்ஸு சைடு. இதுதான் ஃபால்ஸுங்க. உள்ளுக்குள்ளே ஒரு அணில் ஒன்று பார்த்தோம். ஷூட்டிங் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஃபால்ஸு இது நம்ம தளபதி விஜய் நடித்த வேட்டைக்காரன் படம் இங்கே தான் எடுத்தாங்க. நல்லாயிருக்கும். உண்மையாலுமே சூப்பர் பிளேஸு. வந்து எல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா